தனியாக மாட்டிக்கிட்டோன்னா பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டன்ற மாதிரி இருக்குது. ஒரு பெரிய யூடியூபர்னு நினச்சிக்கிட்டு என்னை வந்து நான் யார் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு என்னை வச்சு அவன் யூடியூப் சேனல் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டான். ஃபுல் அண்ட் முழுக்க முழுக்க வந்து கோல்டு தான். 10 மணிக்கு எழுந்து எங்கள் ரூமோட வியூ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அடுத்து நம்ம சும்மா ஏரியாவில் லோக்கல் சைட் சீயிங் பார்த்துட்டு அப்படியே ஒரு 2-3 ஸ்பாட்ஸ் பார்த்துட்டு போகலான்ற மாதிரி வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஏதோ கோட்டையோ இல்லைனா வந்து கோவில்கள் இருக்கிற இடமோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது ஜஸ்ட் நார்மல் ஸ்ட்ரீட்ஸ் தான், நம்ம ஏரியாவில் இருக்கிற தெருக்கள் மாதிரி தான் இது. அண்டு இங்கே வந்து எதுக்கு இவ்வளோ நேரோவாக வீடுங்கள்லாம் கட்டியிருக்காங்க, பக்கத்தில் பில்டிங் கட்டியிருக்காங்கன்னா ராஜஸ்தானில் வெயில் அதிகமாக இருக்குன்றதுக்காக, ஸோ சில்னஸ் வரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு அவேலினா இந்த ஊரில் வந்து பேலஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த அவேலியோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நத்மலி கி அவேலி. அதாவது நத்மலின்றது ஒரு ராஜாவோ இல்லை அந்த காலத்தில் இருந்தவங்களுடைய பேர். அவர் கட்டின அவேலின்றதுனால, அதாவது பேலஸ்ன்றதுனால இது நத்மலி கி அவேலின்ட்டு பேர் வச்சுருக்காங்க. இந்த பேலஸில் ஒரு சில ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்த பேலஸோட வெளிப்புறத்தில் வந்து ஒரு பாதி வந்து ஒரு ஆர்கிடெக்சராலையும் இன்னொரு பாதி இன்னொரு ஆர்கிடெக்சராலையும் கட்டப்பட்டது. அதாவது பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ரெண்டுமே வந்து, அதாவது ஒரு பாதியுமே வந்து ஒரு ஆர்கிடெக்சரை வச்சு டிசைன் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த அவேலி வந்து ரொம்பவே ஸ்பெஷல். ஆனால் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அதாவது எனக்கு தெரிஞ்சு எனக்கு சொன்னதை வச்சு நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் உங்களுக்கு. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த அவேலியில் இன்னுமே வந்து ஆட்கள் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த யானையை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த யானையோட இது ஸ்கல்ப்சர் வந்து வெளியில் இருக்குது. அதே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த யானையோட ஸ்கல்ப்சர் வந்து உள்ளே இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு 2 யானை இருக்குன்ற மாதிரி தான் தெரியும். அதே மாதிரி இங்கே ஜன்னல் வந்து மூடி இருக்கும். இந்த சைடு ரைட் சைடில் வந்து ஜன்னல் வந்து திறந்தே இருக்கும், அதாவது கதவு எதுவும் இல்லாமல். அப்படியே கொஞ்சம் மேலே போனீங்கன்னா அந்த பில்லரோட அந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் யானை சிங்கம் வந்து இருக்குது. அதாவது இன்னொரு மிருகம், யானையும் இன்னொரு மிருகமும் இருக்குது. அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து ஃப்ளூட்டோ ஏதோ ஒன்று வச்சுட்ருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு டிசைன் எல்லாமே நிறைய இருக்குங்க. நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது ஒரு 4-5 வந்து நமக்கு தென்படுது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த அவேலியில் வந்து ஒரு ஸ்பெஷல் திங். இதை வந்து கவர்மெண்ட் வந்து கேட்டிருந்தோம், அவங்க கொடுக்காம, ஏன்னா வந்து கவர்மெண்ட் கேட்டால் இந்த பேலஸ் வந்து அவங்க கைவிட்டு போய்டுன்றதுக்காக அவங்களே வந்து இதை வந்து ஞாபகார்த்தமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்க. ஸோ மக்களும் வந்து இதை விசிட் பண்ணணும், இதை வந்து வெளியில் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஃப்ரீயாகவே அலோவ் பண்ணுறாங்க. அந்த வராண்டா, அதாவது அந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே மட்டுமே வந்து கடைகள் சும்மா ஒரு 2-3 கடையை மட்டும் வச்சுட்டு இதை தாண்டி யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இங்கே இன்னுமே வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்களாம் இருக்காங்கன்றதுனால அதை வந்து ப்ரைவசி மெயின்டைன் பண்ணுறதுக்காக இங்கே மட்டும் ஒரு 2 கடைங்களை மட்டும் வச்சு அதை வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அவேலி வந்து உண்மையாகவே ரொம்ப பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இதை நான் வீடியோவில் நீங்கள் பார்க்குறத விட நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பார்க்குறதுக்கு உங்களுக்கு உடன் பீசஸ் மாதிரி இருக்கும். பட் ஆனால் எல்லாமே முழுக்க ஸ்டோன்ஸ். இது இந்த பேலஸ்ன்றது மட்டும் கிடையாது, இந்த ஏரியாலேயே வந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோவில் ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். பிகாஸ் ஓவர் நாய்ஸாக இருந்ததுனால வந்து வீடியோ வந்து ஆடியோ ஒழுங்காக கேட்கல. ஸோ அடுத்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து அவேலி. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து 5 அவேலி இருக்குது. இந்த 5 அவேலியுமே வந்து ஒன்று ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதில் வந்து 2 வந்து கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக் பண்ணிக்கிட்டாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பட்டுவான் கி அவேலி. இந்த அவேலி, அப்புறமா இன்னொரு அவேலி. அந்த அவேலி பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பை சான்ஸ் எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், இல்லை வீடியோவில் இருந்துச்சுன்னா நான் அதையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. 2 சைடுமே வந்து அந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு உடன் பீசஸில் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஓவரால் டோட்டலாக வந்து எல்லாமே வந்து ஸ்டோன்ஸுங்க. அண்டு இந்த அவேலிக்குள்ளே உள்ளே போனோடனே அந்த மேலே வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அவேலியை வந்து கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக் பண்ணியிருக்காங்க. இந்த ஆரஞ்சு கலரில் இந்த திங்ஸ் இருக்கிறது வந்து ஃபுல் அண்ட் முழுக்க வந்து கோல்டு தான், கோல்டால் இது பண்ணது. ஸோ அதனாலே வந்து கவர்மெண்ட் வந்து இதை அண்டர்டேக் பண்ணி இதை வந்து பாதுகாத்துட்ருக்காங்க. இந்த 2 அவேலிக்கு மட்டும் என்ட்ரன்ஸ் ஃபீஸோடு சேர்த்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், அந்த பழங்கால பில்டிங், பழங்கால இது எல்லாமே எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு 2 ஃப்ளோர் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மாடி இருக்குங்க. உள்ளுக்குள்ளேயே 4 ஃப்ளோர் இருக்குது. அண்டு இப்போ நீங்கள் இந்த பார்க்குறது எல்லாமே வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருந்த கிச்சன். ஸோ கிச்சன் வந்து நம்ம ஊரில் இப்போ எப்படி இருக்குது, அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா
இப்போ ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பாக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து அந்த ஸ்டோரேஜ் டிவைஸ் மாதிரி நம்ம நார்மலாக கண்டெய்னர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து இதை தான் கண்டெய்னர்ஸாக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க, ஸ்டோரேஜ் டிவைஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையாக பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்களான்ற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்றது தான் ரொம்ப இன்னும் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதுமே இந்த மாதிரி அதாவது யூஸ்டான திங்ஸாக இருந்தாலுமே கூட அது ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை வந்து தான் நமக்கு மேன்மேலும் கொடுத்துட்டே இருக்குது. ஸோ அப்படியே நம்ம மேலே போவோம். நான் சொன்ன மாதிரி இது பார்க்கறதுக்கு தான் 2 மாடி இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் வந்து 4 மாடி இருக்குங்க. 4 மாடி 5 மாடி இருக்குது. என் கூட வந்தவங்க வந்து ஏற முடியலன்ட்டு அப்படியே வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் மேலே போனப்போ 2 பேர் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் மேலே வியூ எப்படி இருக்குன்றது இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த வியூவெல்லாம் வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆச்சு பார்த்துடணும். நம்ம என்ன தான் வந்து ஹில் ஸ்டேஷன் எப்படி போயிருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு பிளேஸில் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் திங். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் பார்த்தோம்னா ஸோ எப்படி இருக்குன்றதை மட்டும் பாருங்கள். முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் கலர்ஸில் தான் இருக்குது. எல்லா பில்டிங்கும் கோல்டன் கலர்ஸில் தான் இருக்குது. கோல்டு மாதிரி அப்படியே பார்க்கும்போது நமக்கு கண்ணு கூசுகிற மாதிரி இருக்குது. அந்த அளவு இன்னும் கூட அந்த பழங்கால முறையை வந்து அப்படியே பின்பற்றிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறமா நம்ம புதுசாக வீடு கட்டினாலும் எது பண்ணாலும் அதே மாதிரி தான் கட்டிகிட்ருக்காங்க. இந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அவனும் ஒரு டூரிஸ்ட் மாதிரி வந்திருந்தாங்க. நான் ஒரு பெரிய யூடியூபர்னு நினச்சிக்கிட்டு என்னை வந்து நான் யார் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு என்னை வச்சு அவன் யூடியூப் சேனல் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டான். ஸோ அவன் ஹிந்தி பேசினா எனக்கு என்ன பேசுனான்றது எனக்கு புரியல. நான் அவன் பேசுகிறத போடுறேன். உங்களால் முடிஞ்சால் அவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவன் என்ன பேசினான்னு எனக்கு புரியல. ஸோ நீங்கள் முடிஞ்சால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை நான் செப்பரேட்டாக ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன் உங்களுக்கு. அப்படியே மேலே வந்து பார்க்கும்போது இந்த வியூவை பார்க்க நமக்கு போதாத அளவு வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. பார்க்கறதுக்கு தான் வெயில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் செம்ம சில்னஸாக இருந்துச்சு கிளைமேட்டு. அவ்வளோ குளிர். 2 3 ஜாக்கெட் இருந்தால் கூட நமக்கு குளிர் அடங்காது. ஸோ நாங்கள் இதை அப்படியே பார்த்து முடிச்சுட்டு ஒரு ஆட்டோ எடுத்து எங்களுக்கு ரொம்ப தலை வலிக்க ஆரம்பிச்சிச்சு. உடம்பு ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ நாங்கள் இந்த வியூ எல்லாத்தையும் பார்த்து இந்த பேலஸ்லாம் பார்த்துட்டு ஒரு ஆட்டோவில் வந்து எங்கள் ரூமுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ அடுத்து வந்து மார்னிங் எங்கள் ரூம்லேருந்து எப்படி அந்த வியூ இருக்குதுன்றதை பாருங்கள். நாங்கள் எழுந்ததே லேட்டு. 10 மணிக்கு எழுந்து எங்கள் ரூமோட வியூ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்குது. காலையில் 10 மணிக்கு பக்கத்தில் இருக்கிறதே என்னன்ட்டு தெரியாத அளவு இருந்துச்சு. இது வீடியோவில் வந்து கொஞ்சம் ப்ளர்ராக தெரிகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். பட் ஆனால் அவ்வளோ கிளைமேட் வந்து அவ்வளோ சில்னஸோடு இருந்துச்சு. சுத்தமாக முடியல அந்த அளவு இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஹோட்டல்லையே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஹோட்டலில் செக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஒரு வில்லேஜுக்கு கிளம்பிட்டோம். அது என்ன வில்லேஜ்னால், நம்ம தீரன் படத்தில் பார்த்துருப்போம் இல்லைங்களா, குல்தாரா வில்லேஜ்ன்ட்டு. அந்த வில்லேஜுக்கு வந்து நம்ம போயிருப்போம். அதாவது கிளைமேக்ஸ்லலாம் ஃபைட்லாம் பண்ணியிருப்பாங்களே, அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்த ஸ்பாட்டுக்கு தான் இப்போ நாங்கள் போகிறோம். ஸோ வாங்க அப்படியே நாங்கள் போயிட்டுருக்கலாம். போகிற வழியில் வந்து ரோட்ஸு இந்த குல்தாரா வில்லேஜ் வந்து மோஸ்ட்டாக வந்து டெசர்ட் சைடே இருக்கிறதுனால அந்த போகிற வழியில் ரோடு எல்லாமே எப்படி இருக்குதுன்றதை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த மீன் டைம் நாங்கள் வந்து வில்லேஜில் போயிட்டு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து அந்த குல்தாரா வில்லேஜுன்ற பிளேஸ்க்கு வந்துட்டோம். செம்ம க்ரௌட் இருக்குது. இந்த போகிற வழியில் வந்து தனியாலாம் வந்துட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க. ஏன்னா இங்கே இருக்கிற குட்டி பசங்க முதற்கொண்டு எல்லாருமே வந்து காரை மறித்து, அதாவது அந்த ஏரியா காரை தவிர்த்து வேறு யார் வந்தாலுமே வந்து வழி மறித்து காசு வாங்காமல் விட மாட்றாங்க. நாங்கள் வந்து லோக்கல் கேபில் போனதுனால எங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. என் டிரைவரும் நல்லா ஹெல்ப் பண்ணார். ஸோ நம்ம குல்தாரா வில்லேஜோட 30 ருபீஸ் என்ட்ரன்ஸ் ஃபீஸு, காரோட வந்தீங்கன்னா 50 ருபீஸ் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொடுத்துட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டு இருந்தோம். இந்த இடத்த பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து ஹாண்டட் வில்லேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளே எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். இந்த ரோட்ஸ்லாம் எதுவுமே மெயின்டைன் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த நார்மலாக பாறைக்கல்லில் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. உள்ளே வந்து இப்போ ஆர்கியாலஜிக்கல் சைட்டுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டோம். மணி 1-1:30 கிட்ட ஆகுது. ஆனால் கிளைமேட் வந்து மறுபடியும் சொல்கிறேன், செம்ம சில்னஸாக இருக்குது. ரொம்ப கூலிங் தாங்க முடியாதவங்கலாம் வந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 2 ஜர்க்கினாச்சும் போட்டுக்கோங்க. அதாவது வின்டர் சீசனுன்றதுனால நான் சொல்கிறேன். வெயிலில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வின்டர் சீசனுன்றதுனால நீங்கள் போட்டுக்கணும் கண்டிப்பாக. இந்த பிளேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. ஃபுல்லாக வந்து காலியாக தான் இருக்குது. எல்லா பில்டிங்ஸும் இடிஞ்சு விழுந்த மாதிரி இருக்குது. சுற்றி ஆள் இல்லை. அதாவது இந்த டூரிஸ்ட் பிளேஸை தவிர்த்து வேறு எங்கேயுமே வந்து ஆட்கள் வந்து எங்கேயுமே இல்லை. அண்டு வேறு ஊர்லேருந்து இங்கேருந்து சுற்றி நிறைய ஊர்லேருந்து டூரிஸ்ட்லாம் வந்திருந்தாங்க.
அண்ட் ஸ்கூல் பசங்களும் வந்து இங்கே நிறைய டூரிஸ்ட் வந்திருந்தாங்க. அதாவது டூர் மாதிரி வந்திருந்தாங்க. சண்டே தான் நாங்கள் போனது சண்டே. ஆனால் அன்றைக்கி லீவ் காம்பன்சேட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்துட்டாங்க போல். அண்ட் இதெல்லாம் வந்து ஆர்கியாலஜிக்கல் சைட்னால டூரிஸ்ட் பிளேஸாக ஆக்குனதுக்காக இதெல்லாம் கட்டி வச்சுருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பேக் சைட் தான் நான் சொன்ன அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து இருந்ததற்கு. அண்ட் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இதெல்லாம் வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காக பெயிண்ட் பண்ணி இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நிறைய சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குன்றதை தாண்டி எல்லாமே பாலடைஞ்சு தான் போயிருக்கு. பட் ஆனால் அதையும் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க நல்லபடியாகவே. பாருங்கள் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஃபோட்டோகிராஃபிக்கெலாம் வந்து உண்மையாகவே இந்த பிளேஸ் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். எங்கே எப்படி எடுத்தாலுமே வந்து ஃபோட்டோஸ்லாம் நல்லா வருதுன்னா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்குது பிளேஸு. அண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்த வீடு. ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டதுனால வந்து இங்கே வீடுங்கள்லாம் இடிஞ்சு விழுந்ததுனால மக்கள் ஒரே டைம்லேயே இந்த இடத்த வந்து காலி பண்ணிட்டு போனதாக சொல்கிறாங்க. அண்டு இது எல்லாமே வந்து நார்மலாக நம்மள மாதிரி மக்கள் இருந்துட்டு போன இடங்கள் தான். வீடுங்கள்லாம் வந்து அப்போது எப்படி இருந்திருக்கு பாருங்கள். அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்து இந்த ஊர் ஃபுல்லாக இப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஸ்டோன்ஸ், இந்த ஸ்கல்ப்சர்ஸ், இந்த பில்டிங் மாதிரி டைப்ஸ்லேயே தான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாமே இடிஞ்சு போனதால தான் வந்து மக்கள் ஒரே நேரத்தில் காலி பண்ணதால் இதை ஒரு ஹாண்டட் வில்லேஜ்ன்ட்டு இப்போ வரைக்கும் கன்சிடர் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட போர்டு வந்து ஒன்று வச்சுருக்காங்க. நான் அது உங்களுக்கு காட்டுறேன் பின்னாடி. அண்டு அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு மேலே போயிட்டு இதோட ஃபுல் வியூவை காட்டுறேன். அந்த படத்தில் வர வியூ மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா என்னன்றதை வந்து நீங்கள் சொல்லுங்கள். அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சுற்றி எதுவுமே இல்லைங்க. இது டெசர்ட்டுக்கு நடுவில் இருக்கிறதுன்றதால ஒரு ஈக்காக்கா கூட கிடையாது. இந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷன், அதாவது இந்த டூரிஸ்ட் பிளேஸை தவிர்த்து வேறு எதுவுமே இங்கே சுற்றி எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக இந்த ஒரு பில்டிங்கை நம்பி தான் இருக்குது. இங்கே தனியாக மாட்டிக்கிட்டோன்னா பழகுதே ரொம்ப கஷ்டன்ற மாதிரி இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காக கட்டியிருக்காங்க. அதாவது கட்டியிருக்காங்கன்னா இது வந்து இடியாமல் இருக்கிறதுனால இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து நார்மல் வீடு தான். ஒரு டோர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஒரு ரூம், இது என்னென்ன ரூமுன்னு தெரில. இதில் ஹாலாக இருக்கலாம், இல்லை கிச்சனாக இருக்கலாம், பாத்ரூம், அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஆனால் எது எந்தெந்த இடத்துல இருக்குதுன்றது நம்மளால் அதாவது கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. வென்டிலேஷன் முதற்கொண்டு எல்லாமே சூப்பராக கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட்டு பேக்குன்ட்டு எல்லா பக்கமும் ஆக்சஸபிளாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து மாடியும் இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே மாடி இருக்குமா அப்படின்ட்டு யோசிப்பீங்க. ஆனால் வீட்டுக்குள்ளேயும் மாடி இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆச்சரியமாக தான் இருக்குது. இதெல்லாம் இன்னும் இடியாமல் இருந்திருந்தால் இன்னும் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து இப்போ வரைக்கும் இருக்குது. அண்ட் இது தாங்க நான் சொன்ன அந்த போர்டு. இதில் வந்து இந்த வில்லேஜ் வந்து இப்படி ஆனதுக்கு என்ன காரணம், எப்போ ஆச்சுன்ற டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு டைம் இருந்தால் பாஸ் பண்ணி பார்த்து படிங்க. நான் அதை சொல்லி உங்களை போர் அடிக்கிறதுக்கு நான் விரும்பலை. அண்ட் அப்படியே வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க எல்லாருமே டூருக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் ஃபேமிலிஸ் எல்லாருமே ட்ரிப் வந்திருந்தாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இங்கே மகுடி வாசிச்சுக்கிட்டு, மோளம் அடிச்சுக்கிட்டு அப்படின்ட்டு ஒரு 2-3 பேர்லாம் இருந்தாங்க. அண்ட் அப்படியே நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். இப்போ அடுத்து நாங்கள் எங்கே கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட் டியூன்ஸ்க்கு கிளம்புறோம். போகிற வழியில் வந்து ஒட்டகம்லாம் வந்து நம்ம ஊரில் மாடு மேய்கிற மாதிரி மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அதுவும் ஒரு வியப்பாக தான் இருந்துச்சு. இப்போ என்னோடய லெஃப்ட் சைடு, ரைட் சைடு ரெண்டுமே வந்து டெசர்ட் தாங்க. அந்த டெசர்ட் மண் வந்து அது ஒரு தனி ஃபீலாக இருக்குது. அது வந்து நான் ஒரே ஒரு அங்கே அந்த குல்தாரா வில்லேஜில் போகும்போது பார்த்தப்போ இந்த டெசர்ட் மண் வந்து அது ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ 2 சைடுமே ஃபுல்லாக கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் மண் மட்டும்தான். ஒரு செடி எதுவுமே இல்லை. அந்த செடிக்கு அந்த தெரிகிற செடிங்க கூட வெறும் முள் செடிகளாக தான் இருக்குது. வேறு எந்த செடியுமே கிடையாது. அப்படியே போகிற வழியில் நாங்கள் பேராகிளைடிங், பேராமோட்டரிங், ஜீப் சஃபாரி எல்லாம் போய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம பேராகிளைடிங் பண்ணோன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. சரி அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு போனேன். அங்கே போனால் ஃபுல்லாக நமக்கு கம்யூனிகேஷன்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹிந்தி தெரியலன்னா வந்து நார்த் இந்தியன் சைடில் வந்து சர்வைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டன்ற மாதிரி ஒரு இதுவாக இருக்குது. ஸோ நான் எப்படியோ பேசி சமாளித்து பேராகிளைடிங்க்கு வந்து ஓகே சொல்லிவிட்டு ஆனால் அதே மாதிரி வந்து சார்ஜஸும் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க. மினிமம் 1000 ருபீஸ் ஆச்சு சார்ஜ் பண்ணுறாங்க.
ஸோ இதில் தனியாக வேறு பறக்க விட்டாங்க. ஆனால் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஜீப்பில் கயிறை கட்டி நல்லா பறக்க விட்டாங்க. பார்க்க தான் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது போன ஹைட் வந்து ரொம்பவே ஹைட்டாக இருந்துச்சு. அது ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் உண்மையாக சூப்பராக என்ஜாய் பண்ணேன். நீங்களும் அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதை முடித்ததுக்கப்புறமா நாங்கள் லஞ்சுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வந்தோம். லஞ்ச் இந்த ஃபுட்டும் வந்து ரொம்ப சவுத்துலேருந்து போனால் வந்து ஃபுட்டுக்கும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அடாப்ட் பண்ணிக்க வேண்டியதாக தான் இருக்கும். எனக்கு சப்பாத்தி பிடிக்குன்றதுனால எனக்கு அது எதுவும் பெரிய பிரச்சனையாக தெரில. பிரியாணியை வந்து தக்காளி சட்னி மாதிரி கொடுக்குறாங்க. ஃப்ரைட் ரைஸை வந்து அது ஒன்று சாதத்தை கலரி கொடுக்குறாங்க. ஸோ ஃபுட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் இத்தனைக்கும் வெளியில் உட்காந்துட்ருக்கோம். ஆனால் வந்து எங்களுக்கு வெயில் வந்து சுத்தமாக தெரியல. ஏன்னா அவ்வளோ கூலாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வெளியவே தான் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஏன்னா உள்ளே வந்து அதை விட ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுனால வந்து நாங்கள் வெளியவே உட்காந்துக்கிட்டு ஓரளவு சன்லைட் படுறதுனால கொஞ்சம் வார்மாக ஃபீல் ஆனதுனால நாங்கள் வெளியவே உட்காந்து சாப்பிட்டோம். அதுவும் அந்த ஹோட்டலும் கூட சொன்ன மாதிரி டெசர்ட்டுக்கு நடுவில் தான் இருந்துச்சு. அதாவது டெசர்ட்டுக்கு நடுவில்னா ஹைவேல தான் இருந்துச்சு. ஆனால் சுற்றி வந்து எந்த கடையும் இல்லை. வேறு இந்த ஹோட்டல் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ரைட் ரைஸ். ஆனால் இதை நான் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நான் வந்து சப்பாத்தியும் தாலும் எடுத்துக்கிட்டேன். அவங்க வந்து ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ நாங்கள் அதை அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்கள் அடுத்து ஜீப் சஃபாரிக்கு கிளம்பிட்டோம். ஜீப் சஃபாரி வந்து டெசர்ட்டோட கொஞ்சம் இன்டீரியராக கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே கிளம்பி போயிட்டோம். நாங்கள் 3 பேர் ஒரு ஜீப்புக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம். அது எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். அதோட வியூ அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையாகவே வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் இதையும் வந்து ஒன்ஸ் இந்த லைஃப் டைம் வந்து ட்ரை பண்ணியே ஆகணும். ஸோ அந்த வேலை பாருங்கள். இது வந்து ஹைவேலேருந்து உள்ளே போகிறதுக்கான ரோடு இது. இதுக்கப்புறமா டெசர்ட் எப்படி இருக்குது, அந்த வியூ எப்படி இருக்குது, சுற்றி தண்ணியை பார்த்துருப்போம். அந்த மாதிரி செடிகள், மரம், ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி பார்த்துருப்போம். டெசர்ட்டை வந்து லைஃப் டைமில் ஃபஸ்ட் டைம் பார்க்கறது வந்து உண்மையாக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் நீங்களும் பாருங்கள், அது எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள். பார்த்துட்டு நான் உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ், இப்போ நம்மளுடைய ஜீப் சஃபாரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டெசர்ட்டுக்கு நடுவில் இருக்கோம். உண்மையாகவே இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வினோதமாக சூப்பராகவே இருந்துச்சு. இந்த ஜீப் சஃபாரி இந்த டெசர்ட் நடுவில் போகிறது உண்மையாக சூப்பராக இருக்குதுன்னு தான் சொல்லணும். எக்ஸ்பீரியன்ஸும் புதுவிதமாக இருந்துச்சு. அண்டு எங்கள் பார்த்தாலே தெரியும், எங்கள் முகத்தில் அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குதுன்றது. இந்த ஜீப் சஃபாரியில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த கேமல் சஃபாரியும் வந்து எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க. ஸோ இந்த ஜீப் சஃபாரி முடிச்சுட்டு நாங்கள் கேமல் சஃபாரியும் வந்து அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ணோம். அந்த கேமல் மேலே ஏறி உக்காந்துட்டு போகிறதும் அது ஒரு புதுவித அனுபவமாக இருந்துச்சு. அது தூக்கி தூக்கி நடக்கிறது, அப்படியே ஸ்லோவாக நடக்கிறது, நமக்கு முன்னாடி ஹைட்டாக ஒன்று நம்மளை தூக்கிட்டு நடக்கிறது எல்லாமே வந்து புதுவிதமாக ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அந்த டெசர்ட்டுக்கு நடுவில் ஒரு மிருகத்துக்கு மேலே நடக்கிறது எல்லாமே வந்து புதுவிதமாக இருந்துச்சு. அண்ட் இப்போ நான் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா டெசர்ட்டுக்கு நடுவில் நிற்கிறேன். சுற்றி எங்கே பார்த்தாலும் டெசர்ட்டுக்கு நடுவில் தான் நிற்கிறேன்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக டெசர்ட்டுக்கு நடுவில் நிற்கிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏடிவியில் எல்லோரும் பைக் ஓட்டிகிட்ருக்காங்க. நான் இதெல்லாம் ஆல்ரெடி நான் ஓட்டினதுனால வந்து நம்ம ஊர்லேயே ஓட்டியிருக்கேன். ஸோ அதனால் வந்து அது தேவையில்லைன்ட்டு நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். டெசர்ட்டுக்கு நடுவில் நான் மட்டும் நிற்கிறேன். அது ஒரு புது விதமான அனுபவமாக இருந்துச்சு. அண்ட் இதோட வந்து இந்த ஜீப் சஃபாரி, கேமல் சஃபாரி முடிஞ்சிட்டு நாங்கள் ரிட்டன் வந்து கேமல்லே திரும்ப ரிட்டன் ஆகிட்டு அண்ட் எங்களுடைய அடுத்த ஸ்பாட்டான சாண்ட் டியூன்ஸ் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். பார்க்குறேன் அது எப்படி இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இது வரைக்கும் எங்கள் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நாங்கள் அடுத்து வந்து சாண்ட் டியூன்ஸ்க்கு வந்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் ஒரு கப்புள் வாக்காக நாங்கள் டெசர்ட்டில் அப்படியே ஈவினிங் சன்செட்டை பார்க்குறதுக்காக அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே நாங்கள் எப்படி வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சாண்ட் டியூன்ஸில் எங்களுக்கு தனியாக ஒரு கேமல் சஃபாரி காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்க. ஸோ அந்த கேமல் சஃபாரியில் தான் வந்து நாங்கள் இங்கே இருந்தோம். இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற ரெசார்ட். பார்த்திங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உள்ளே போனதும் காம்ப்ளிமெண்ட்ரி ட்ரிங்க் எல்லாமே கொடுத்தாங்க.
ஹாஸ்பிட்டாலிட்டியே உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. என்னதான் வந்து அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் எல்லாமே இருந்தாலுமே கூட, அவங்க வந்து சூப்பராகவே வந்து எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணாங்க. பிளேஸ் உண்மையாக சூப்பராக இருந்துச்சு அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த கிளைமேட்டுக்கும், அந்த டெசர்ட் வியூவுக்கும் எல்லாத்துக்குமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இங்கே எப்படி நம்ம ஸ்டே பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஈச் பேரோ இல்லைனா எப்படி நீங்கள் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டென்ட் வந்து அலோகேட் பண்ணிவிடுவாங்க. அந்த டென்ட்டில் வந்து உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். ரெஸ்ட் ரூம்ஸாக இருந்தாலும் சரி, பெட்ரூம், அதாவது ஒரு ரூம் அண்ட் ஒரு பாத்ரூம், இது 2 மட்டும் தான் இருக்கும். ஸோ இது வந்து டென்ட்லேயே தான் உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்கும். ஸோ இதில் வந்து நாங்கள் ஒரு டென்ட் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு. அந்த ஈவினிங் டைமில் சன்செட் டைமில் உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. இது தான் எங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்கிற டென்ட். இந்த டென்ட் உள்ள வந்து எப்படி இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். டென்ட் பார்க்கறதுக்கு வெளியில் உண்மையாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. வெளியில் உட்காரத்துக்கு சிட் அவுட்டுக்கு 2 பேர் உட்காரத்துக்கு கரெக்டாக இருந்துச்சு. அண்ட் உள்ளே போனதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம், அதாவது ஒரே ஒரு ரூம் தான், ஒரு பெட்ரூம். அந்த பெட்டும் வந்து உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, க்ளீனாக இருந்துச்சு. அது தான் ஃபர்ஸ்ட் திங். ரூம் எல்லாமே க்ளீனாக இருந்துச்சு. அண்டு இந்த ஸ்க்ரீனை நீங்கள் இப்போ நகர்த்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்குற பாத்ரூம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து வாஷ்ரூம், குளிக்கிறதுக்கு, மோஷன் லெட்டின் போகிறதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்டு இதுக்கு வந்து டோர்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த ஸ்க்ரீன் தான், ஸ்க்ரீன் அண்ட் ஒரு ஜிப். அதுவும் வந்து பாத்ரூமில் வந்து அந்த ஜிப் கிடையாது. ஸோ வந்து அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ உண்மையாகவே இந்த ரூம் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்தது. இது ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் இந்த பெட்டை பார்த்தீங்கன்னா இது வுட் இல்லை, இது வந்து இதுவும் ஸ்டோன் தான். இந்த ஸ்டோன்லேயே வந்து அவங்க பெட் மாதிரி இது பண்ணி மேலே வெறும் இது பெட்டு மட்டும் போட்டு நமக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் எல்லாமே ஸ்க்ரீன் தான், வெறும் ஒரு த்ரெட்டு, ஜிப்பர் அதை மாதிரி வச்சு தான் நமக்கு ஃபுல்லாகவே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்குமே வந்து உண்மையாக நல்லா இருந்துச்சு. உள்ளே ஸ்டே பண்ணுறதுக்கும் நல்லா இருந்துச்சு, நல்லா வார்மாக இருந்துச்சு. அண்ட் அடுத்து வந்து நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் கேமல் சஃபாரிக்கு வந்து கிளம்பிட்டோம். கேமல் சஃபாரி வந்து வெறும் நானும் ஒய்ஃபும் மட்டும் தான் போயிருந்தோம். இப்போ முன்னாடி போகிற இந்த குட்டி கொஞ்சான்ஸ் தான் எங்களை பாதுகாப்பாக கூப்பிட்டு போனாங்க. அவங்க தான் வந்து இந்த கேமலை வந்து வழிநடத்தி கூப்பிட்டு போயிட்டுருந்தாங்க. அவனுங்க பயப்படாமல் தைரியமாக அவங்களும் வந்து ஜாலியாக சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக கூப்பிட்டு வந்துட்டுருந்தாங்க. அது ஒரு லாங் வாக்காக இருந்துச்சு. சன்செட் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அது ஒரு லாங் வாக்காக இருந்துச்சு. அதை நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கே நாங்கள் கொஞ்ச நேரம் வந்து அப்படியே அந்த சன்செட் வியூ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பீச்சில் நம்ம சன்செட் பார்த்துருப்போம், சன்ரைஸ் பார்த்துருப்போம். டெசர்ட்டில் சன்ரைஸ் அண்ட் சன்செட் பார்க்குறதும் அது ஒரு தனி ஃபீல் தான். ஸோ நாங்கள் வந்து உட்காந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணி அங்கே வந்து நாங்கள் சன்செட்டை பார்த்தோம். அந்த சன்செட் வியூ வந்து எப்படி இருந்துச்சுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சன்செட்டை பார்க்கறதுக்கு முன்னாடியே கிளம்பி வந்துட்டாங்க. முன்னாடியே சஃபாரி போயிட்டு வந்திருந்தாங்க. இந்த டெசர்ட்லேயும் வந்து ஜீப் சஃபாரி, ஏடிவி ரைடு எல்லாமே வந்து அந்த சாண்ட் டியூன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் சன்செட் ஆகிறது உங்களுக்கு, அந்த வியூ உங்களுக்கு தெரியுது. நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே வாக் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிவிட்டு அப்படியே அங்கே கொஞ்ச நேரம் 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்திருந்தோம். அது முடித்ததுக்கப்புறமா ஈவினிங் வந்து நமக்கு சாண்ட் டியூன்ஸில் வந்து நமக்கு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் மாதிரி வச்சுருந்தாங்க. கல்ச்சுரல் ப்ரோக்ராம்னால் அங்கே அந்த ட்ரெடிஷனில் ஒரு டான்ஸு, சாங்ஸு அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்க்கறதுக்காக நாங்கள் ரிட்டன் கேமல் சஃபாரிலேயே நாங்கள் திரும்ப ரிட்டன் வந்துவிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், மறுபடியும் அவங்க 2 பேர் தான் நம்மளை கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் கப்புலாக வந்து கேமல் சஃபாரி போகிறோம். அதுவும் ஒரு நல்லா இருந்துச்சு. அண்டு நம்ம சாண்ட் டியூன்ஸ் அந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பொட்டு வச்சு மாலை போட்டு அதுவும் வந்து ஒரு தனி விதமாக நம்மளை வந்து வரவேற்றாங்க. அதுவும் வந்து ஒரு நல்லா இருந்துச்சு. அதான் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது உண்மையாக நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம வீட்டில் கூட பண்ண மாட்டாங்க. ஒரு ரெசார்ட்டில் போனதும் போது நமக்கு யாருன்னு தெரியல, எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நமக்கு மாலை போட்டு பொட்டு வச்சு நம்மளை தனியாக கூப்பிட்டு வரவேற்றாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. நமக்கு ஒரு விஐபி ரேஞ்சுக்கு நம்மளுக்கு ஸ்பெஷலாக ஃபீல் ஆச்சு. இதை தான் நான் சொன்னேன். அவங்களோட ட்ரெடிஷ்னலான ஒரு மியூசிக்கு, டான்ஸு அப்படின்னு ஒவ்வொன்றும் போட்டுட்ருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் பார்த்துட்டு அந்த நைட்டை ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட டான்ஸ் ஆடுறது அதுவும் ஒரு புது விதமான அனுபவமாக இருந்துச்சு. யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் அவங்க கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு அன்றைக்கி நைட்டை நாங்கள் அப்படியே முடிச்சிட்டோம். அடுத்த நாள் நாங்கள் அந்த பனிமூட்டத்தில் இருந்து காலையில் ஜோத்பூர் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பும்போது போகிற வழியில் கடிசார் லேக்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து அந்த கடிசார் லேக்கை நாங்கள் பார்த்தோம். அந்த லேக் உண்மையாகவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. நாங்கள் டைம் இருக்குதுன்றதுக்காக தான் போகணும். ஆனால் வந்து அதை மிஸ் பண்ணியிருந்தா உண்மையாகவே ஃபீல் பண்ணியிருப்போம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வியூவை பார்க்கும்போது எத்தனை மணி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி இருக்கும். ஸோ அந்த வியூவை என்ஜாய் பண்ணிவிட்டு லேக்கில் என்ஜாய் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம்.
ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ், அண்ட் see you in the next video. Bye.